இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? புரட்டாசி வந்து வாட்டி 4 சனிக்கிழமை இருக்குது. ஒரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதை காமிக்கலான்னு நினச்சேன். ஒருத்தர் ஒரு வழக்கம் இருக்கும். அது என்னமோ டோட்டலாக என்ன இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பெருமாள் நினச்சிக்கணும். அதுதான் மெயின் திங். இந்த 4 மாதத்தில் வந்து இப்போ 4 வாரத்தில் வந்து இப்போ வந்து மாவுளுக்கு வந்து இப்போ பிரம்மோத்சவம் வந்து 19ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள திருப்பதியில். ஸோ அதனால் நம்ம வந்து ஏற்றக்கூடாது. அதுக்கு இந்த மாவுளுக்கு இந்த ஃபஸ்ட் 2 வருஷம் ஏற்றக்கூடாது. அடுத்து 3வது 4வதுல பாத்துட்டு ஏற்றலாம். சில பேர் புரட்டாசி திருவோணத்துலேயும் ஏற்றுவா. அது அவாத்து வழக்கம் அது. ஸோ ஒரு வாரம் மாவுளுக்கு காமிக்கலாம்னு வச்சுருக்கேன். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பெருமாள் வடை. திருப்பதியில் வடை கொடுப்பா தெரியுமா? பெரிய வடை. அது அழகர் கோயிலில் வடை கொடுப்பார்ல அந்த மாதிரி வடை. ப்ளஸ் வந்து தாயார் திருப்பதி வந்து கீழே திருச்சானூரில் கொடுப்பார் லட்டு கொடுப்பார்ல அந்த லட்டும் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சி. அது 2 இன்றைக்கி நைவேத்தியம். ஒரு சில பேர் அதில் வந்து சாதம் 5 சாதம்லாம் பண்ணி காமிப்பா. நம்ம வந்து இந்த ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி லட்டு இருந்தது. அதுமாரி ஒரு என்ன பண்ணுறோமோ அதை பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். இது என்றைக்குமே புரட்டாசி மாதத்தில் ஒரு நாளைக்கு பெருமாள் காமிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம வந்து இந்த அதில் கேரிட் ஃபார்வர்டு சொல்லியிருக்கோம். ஏன் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளை சேவிக்கிறோம், சனிக்கிழமை ஏன் விசேஷம்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். இருந்தாலும் அந்த சனிக்கிழமை வந்து பெருமாள் நினச்சி பண்ணுறது வந்து பெருமாள் வந்து காத்தல் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து எல்லா வித வளமும் கொடுப்பார். அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பெருமாள்னால நம்ம நாராயணா அப்படி சொன்னாலே பெருமாள் வந்து ஓடி வந்துடுவார். அதேமாதிரி இது வந்து இந்த வடையை வந்து ரொம்ப பண்ணி பெருமாளுக்கு கொடுக்கலாம். இது எப்படின்னா என்னென்னா இந்த கருப்பு இருக்கு இல்லையா, முழுசு எடுத்துக்கலாம், பாதி எடுத்துக்கலாம். முழுசு ஒரு மாதிரி கலர் வரும், பாதி ஒரு மாதிரி கலர் வரும். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கலைஞ்சிட்டு ஒரு பிடி அரிசி போட்டிருக்கேன். ஒரு அரிசி போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த திருப்பி நம்ம வந்து அலம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சு ஒரு 3 hours 2 to 3 hours ஊறினா நல்லாயிருக்கும். அதுக்கு இதோட என்ன பண்ணுவேன், உப்பு போட்டுன்ட்டு மிளகு ஜீரகம் இஞ்சி இது 3 போட்டு அரைச்சிக்க போகிறேன். மிளகு ஜீரகம் இஞ்சி உப்பு இதையும் போட்டு நல்லா குறைன்னு கொஞ்சம் ரொம்ப ரைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். அது எப்படின்னா ஜலம் ஜாஸ்தி விடாமல் அரைக்கணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன் நான். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் ஜலம் விட்டு கொஞ்சம் லேசாக தெளித்து அரைச்சிட்டுருக்கேன். இது என்னென்னா இந்த மிளகு வடையில் காமிச்சிருக்கேன். நம்ம காமிக்கும் போது அதில் சுத்தமாக ஜலம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது இதுமாரி பண்ண என்னென்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். பட் அதனால கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன், கடிக்க முடியாது. கோவில் வடை கூட பார்த்துருக்கீங்களே, ஊற வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அதுக்கு அப்படி வேணும்னா சுத்தமாக ஜலம் இருக்கக்கூடாது. நான் இப்போ கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் சாப்பிட முடியும்னு. வேறு நம்ம இதேமாரி இது அது வந்து மிளகு வடையில் பண்ணி காமிச்சிருக்கோம். அதேமாரி ரஃப்பாக இருக்கணும்னா எப்படி பண்ணணும், துணி வச்சு தட்டணும், ஜலம் சுத்தமாக தேக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நெய்யில் தான் பண்ணுவாங்க. எண்ணெயோட நான் வந்து 2 கலந்து வச்சுருக்கலான்னு இருக்கேன். இது வந்து வச்சுருக்கேன், நெய்யும் கொஞ்சம் விட போகிறேன். கோவில் வந்து வெறும் நெய் தான். இதேமாரி வடை வந்து நல்லா பெருசாக தட்டலாம். பெருசாக தட்டினா நல்லா கொஞ்சம் கனமாக தட்டினோம்னு வச்சுங்களேன், நல்லா இதுவாக இருக்கும். ரஃப்பாக வரத்துக்கு நமக்கு அவ்வளோ கனம் வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக அப்படி தட்டுறேண்ணா. ரொம்ப கனமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. இந்த சைஸ் போடும்ல, ரொம்ப கனமாக இல்லைல்ல. ஆமாம், கொஞ்சம் ஜலம் இருக்கிறதுனால பெருசாக தட்டினா கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரல, சின்னதாகவே தட்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இது இல்லாமல் ஜலம் இல்லாமல் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த திக்னஸ் தட்டலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சு பண்ணோம்னா நல்லா அப்படியே திருப்பதி வடை மாதிரியே இருக்கும். சின்னதாக பண்ண ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் ஜலம் இல்லாமல் பண்ணோம்னா நல்லா பெருசாக வரும். ஜலம் விட்டுட்டேன் கொஞ்சம், அதனால் பண்ணிட்டேன். இது அப்புறம் இப்போ இந்த புரட்டாசி அன்னைக்கு திருப்பதி பெருமாள் பற்றி சொல்லுங்களேன் ஏதாவது. திருமலா பற்றி திருமலா பற்றி அதை சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கலாம். திருப்பதி அப்படின்னோடனே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த சிலா, அதாவது அந்த சிலையை வந்து சிலா தோரணம்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பதி மேலே திருமலைக்கு மேலே நம்ம ஒரு தடவை போகிறோம், இயற்கையாகவே கல்லில் தோரணம் மாதிரி 2 பக்கம் தோரண வாயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கல் அமைஞ்சிருக்கும். அந்த கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடி வருஷம் அப்படிங்கிறாங்க. தானாகவே அமைஞ்சிருக்காது, அப்படியே அமைஞ்சிருக்கு. அதே கல்லில் தான் வந்து மூலவர் சிலையும் ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம். வடை ஆயிடுத்து. இப்போ இது வந்து தாயார் லட்டு. தாயார் லட்டு வந்து ரொம்ப ஈஸி. 2 லட்டு நார்மலாக பண்ணுவோம் அந்த காரமஞ்சள் வச்சு இது பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஈஸியான லட்டு. எப்படின்னா எவ்வளோ கடல மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு 3/4 பங்கு வந்து சர்க்கரை,
அப்புறம் வந்து அது போடுறதுக்கு வந்து கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா பஜ்ஜி மாரி பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவு கரைச்சிப்போம் இல்லையா, அதேமாரி பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சின்ட்டு பஜ்ஜி மாரி தான் விடணும். விட்டு அப்படியே எடுத்துடணும். முன்னாடி போட்டிருக்கேன் ஒரு வாட்டி நான் சொல்லி இது வந்து நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி பண்ணிட்டு இப்போ பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துருவேன். போட்டு எடுத்துட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டு மிக்சியில் போட்டோன்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். அப்புறம் அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். இது ஈஸியாக ஆகுது, அதுக்காக பண்ணுறது. இது இது வந்து இந்த அலமேல் முங்க தயாரில் லட்டு கொடுப்பேன். ஆமாம், இது 2 லட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம், இங்கே ஒரு லட்டு, அது ஒரு லட்டு, அது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. திருப்பதியை பற்றி விடணும்னு சொல்லிடுங்க. திருப்பதி பெருமாள் பற்றி பாய் தானே சொன்னீங்க, அது ஃபுல்லாக சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த திருமலாவில் வந்து பெருமாள் வந்து 3000 அடி உயரத்தில் இருக்கார். பெருமாளா? ஆமாம், அந்த மலை இல்லையா? ஆமாம், 7 மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை உயரம் வந்து 3000 அடி. எப்பவுமே பெருமாள் வந்து 150 டிகிரி 110 டிகிரி உஷ்ணமாகவே இருக்குமா அந்த கல். சில இது உள்ள விக்கிரகம்ல, உள்ள விக்கிரகம் வந்து 110 டிகிரியில் இது உஷ்ணம் இருந்தே இருக்குமா. அதாவது அபிஷேகத்துக்கு முன்னாலெல்லாம் வேர்த்துருக்குமா. அது வந்து இந்த பட்டு பீதாம்பரம் அந்த இது வரும்ல, பீதாம்பரம், அதுக்கு சாத்திரத்துக்கு முன்னால் உடம்பெல்லாம் நல்லா தொடச்சி விடுவாங்களாம். அந்த அளவுக்கு வேர்த்துருக்குமா. அது எப்படி அப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அபிஷேகம் போது 3வது கண்ணு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியா? ஆமாம். இதுமாரி கொஞ்சம் வேக வச்சா போதும். அது அப்புறம் பிச்சுன்னு இருக்கேன். நல்லா ஆறணும். ஆறுனா தான் பொடி பொடி ஆகலைன்னா அப்படியே மொத்த மாதிரி ஆகிடும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுறேன். பிச்சு போட்டுன்ட்டு மிக்சியில் ஒரே வருஷமா ஒரு ஸ்லைட் பண்ணால் போகிறோம். பண்ணிட்டா இதுமாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து இது இப்படி இருக்கா. இங்கே வந்து நம்ம எவ்வளோ கடல மாவு எடுத்துட்டோமோ அதுக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம், சாரி சர்க்கரையை வந்து நல்லா இந்த கம்பிப்பாக வைக்கணும். நான் கொஞ்சோண்டு ஜலம் விட்டு வச்சுருக்கேன் நான். அப்புறம் இங்கே வந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போடணும். பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து இது கூட போடணும் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு, கல்கண்டு, இந்த டைமண்ட் கல்கண்டு குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது 2 போட்டு பிடிச்சிடணும். கோயில் அப்படி தானே கொடுப்பா, பிடிச்சிடணும். கற்பூரமும் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டுருக்கேன். வருது அப்படின்னு வருது பார்த்தீங்களா, வருது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஜலத்தை தொட்டுண்டு இங்கே தொட்டு பார்த்தோம்னா தெரியும் இந்த இடம். கொஞ்சம் பார்த்துன்னு விட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 3/4 கப்புன்றது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு விட்டு பேசுறதுதான். அதே மாதிரி எங்கள் திருமலையில் வந்து இந்த மாதிரி லட்டும் அன்னதானமும் தடபுடலாக இருக்கும் எப்போவுமே. ஆனால் பெருமாளுக்கு வந்து வெறும் தயிர் சாதம் தான். அந்த குலசேகர படி இருக்கு இல்லையா, அந்த குலசேகர படி தாண்டி ஒரு மண் சட்டியில், உடஞ்ச மண் சட்டியில் தயிர் சாதம் தவிர வேறு எதுவும் உள்ளே போகாது. பிரசாதம்லாம் நமக்கு தான். பெருமாளுக்கு வந்து உள்ளே போகிறது வெறும் தயிர் சாதம் தான். அதே மாதிரி பெருமாள் வந்து அங்கே வந்து நிராயுத பணி, கையில் ஒரு ஆயுதமும் இருக்காது பெருமாளுக்குள்ள. ஆமாம், அதுதான் வந்து இது சொல்லுவாங்க, வெறுங்கை வேங்கடமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திருப்பதி தான் அது நினைச்சாலே ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் அவரை நமோ நாராயணான்னு ஏதாவது சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு அஷ்டோத்திரம். இந்த தடவை தேர் வந்து ஏகாந்த சேவை தானே, உள்ள மட்டும்தான், வெளியே மட்டும் கிடையாதுல்ல. எல்லாமே கூட இந்த வாட்டி ரொம்ப இதுவாக தான் பண்ணுறாருல்ல. ஆமாம், ஆனால் தரிசனம் கொடுக்குறா. தரிசனம் கொடுக்குறா. இது வந்து சேவை வந்து ஏகாந்த சேவை தான், உள்ள இதுக்குள்ள இந்த சுற்றுப்பிரகாரத்துக்கு மட்டும்தான். இந்த வாரம் பிரசாதம் ஆயிடுத்து. சூப்பர். இப்போ இது வந்து இன்னும் கோலம் ஒன்று சின்னதாக போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். தங்கச்சக்கரை ஆக்கில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ ஸ்லைட்டாக போட்டு காமிச்சிருவா. ஓகே, அங்கே வாங்க. இல்லை, சில பேர் வந்து இந்த சில பேராத்தில் ஒருத்தர் ஒரு பேர் பழக்கம் பண்ணுவேன். இந்த மாதிரி நாமம் சங்கச்சக்கர நாமத்தை போட்டுட்டு நம்ம வந்து பெருமாள் வந்து எப்பயுமே நான் போட்டது விசேஷம். அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்த புரட்டாசி மாதம் மட்டுமாவது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கோலம் போட்டு வச்சது நல்லது. டெய்லியே இல்லை, இல்லை டெய்லியே போட்டு பண்ணுறது. ஆக்சுவலாக சுதர்சன கோலத்தில் நான் காமிச்சிருக்கேன். நான் இந்த சங்கு வந்து இந்த கணக்கோட காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நானாலும் அட்லீஸ்ட் 8 கோடு உள்ள வர மாதிரி போட்டுன்ட்டு இந்த மாதிரி
சும்மா சாதாரண தான், இது ஒன்றும் இல்லை, இன்னும் இது வேணும். இது நம்ம இஷ்டம் தான், இப்படி தான் போடணும்னு இல்லை. நம்ம சங்கு சக்கரத்தை வந்து இது சாதாரணமாக அர்ஜென்ட்டாக போடுற கோலம் அது. நிதானமாக நிறுத்தி புள்ளி வச்சு கூட போடலாம், அது புள்ளி வச்சு கூட போடலாம். ஆமாம், இந்தமாதிரி சங்கு சக்கரம் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம், இங்கே வந்து குங்குமம் கொஞ்சம் மஞ்சள், அட்லீஸ்ட் இந்த ஒரு 4 சைடு மஞ்சள் போட்டு வச்சுட்டு டெய்லியே போடுறது நல்லது. அதுமாதிரி இங்கே வந்து தாமரைப்பூ போடணும், இந்த இடத்துல 4 கார்னர்லேயும் தாமரைப்பூ போட்டுட்டா விசேஷம். இது வந்து பெருமாள் ரூமில் ஒரு பலகையில் போட்டு வச்சுக்கோங்க. பலகையில் போட்டுட்டு பிரசாதம் வச்சோம்னா நல்லது. இது இந்த 31 நாளும் அந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து பெருமாள் தான் டெய்லி பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான கோலம் தான் அது. போட்டுட்டு இந்த பிரசாதத்தை வச்சு பண்ணிடலாம். அது என்ன விரதம் என்ன அப்படின்னா, நம்ம பாட்டில் வந்து எப்பயுமே நவராத்திரி வருதுனால அப்படியே பழக்கம் தான். அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை டிஃபன். சில பேர் அப்படி தான், இப்போ இந்த சனிக்கிழமை இப்படி தான் இருப்போம். இது வந்து பெருமாள் சேவிக்கிற வரைக்கும் இந்த சனிக்கிழமை வந்து காப்பி கூட குடிக்காமல் இருந்துட்டு பெருமாள் சேவிச்சுட்டு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் மத்தியானமாக ஒரு வேளை சாப்பாடு. இது ஓகே, எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இது பிரசாதம் வைக்க மாட்டேன். ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த 4 சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு எதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு, ஆற்று பழக்கம் இருந்து இல்லைன்னு கூட கணக்கு கிடையாது. பெருமாளை சேவிக்கிறது வந்து ஆற்று பழக்கம் வேண்டாம். நம்ம வந்து எல்லாருமே வந்து பெருமாள் இதுமாரி நம்மளால் முடிஞ்ச பிரசாதத்தை பண்ணிவிட்டு நம்ம சேவிச்சுட்டு இது பண்ணுறது வந்து பெருமாள் வந்து எல்லா பலமும் கொடுப்பார் நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பண்ணுங்க அந்த சனிக்கிழமை அன்றைக்கி உங்களால் முடிஞ்சது. அதுமாதிரி இந்த மிக்சட் ரைஸ், இது எல்லோதரை, உளுந்தோதரை, மிளகு சாதம், புளியோதரையே நம்ம வந்து டெம்பிள் வெர்ஷன் மாரி வந்து, அது கோவில் புளியோதரை ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மேல்கோட்டை புளியோதரை ஒன்று போட்டிருக்கோம். இஞ்சி புளியோதரை போட்டிருக்கோம். நிறைய இந்த புளியோதரை ஏதாவது ஒரு புளியோதரை ஒரு வாட்டி ஒரு நாள் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது வந்து நம்ம தான் சாப்பிட போகிறோம். அது பண்ணி அது பெருமாள் நினச்சிட்டு பண்ணிவிட்டு பெருமாள் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அது பெருமாளுக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு ஆனந்தம். ஸோ எல்லோரும் பண்ணுங்க அது. ஓம்